தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். அதாவது நாட்டுல பெரும் பிரச்சனையா இருக்குது இந்த கேஸ் சிலிண்டர் தாங்க. இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி நமக்கு வீட்டுக்கு வராத இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ண அந்த சிலிண்டர் விரைவா நம்ம வீட்டுக்கு வரும், இல்ல எதை பண்ணாம விட்டா நமக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இன்னும் அதிக காலம் எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான சலுகைகள் ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து உங்களுக்கு வீடியோவா தொகுத்து வழங்கிட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான தகவல் பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் புக் செய்தும் உங்களுக்கு வரலையா, உடனே இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல இருந்து வெளியாயிருக்கு. அது என்ன செய்ய சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எரிவாயு சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கை அடிக்கடி எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி கூறிய அந்த மத்திய அரசு போதிய எல்பிஜி கையிருப்பு எங்க கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் சிலிண்டர் முன்பதிவு விதிகளையும் மாற்றி வச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே 15 நாட்கள் இடைவெளியில நம்ம வந்து சிலிண்டர் வாங்கிக்க முடியும். அதை இப்போது 21 நாட்களா மாத்தி விட்டாங்க. 21 நாட்களுக்கு பிறகுதான் நீங்க இன்னொரு சிலிண்டரை வந்து முன்பதிவு செஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல ஊரக பகுதியா இருந்ததுனாக்கா இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான இடைவெளி வந்து 25 நாட்கள்ல இருந்து 45 நாட்களா அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே கிராமத்துல வசிக்கிறவங்களுக்கு இப்போது ஒரு சிலிண்டர் வாங்கிறதுக்கு குறைந்தபட்சம் 45 நாட்களாவது இருக்கணுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பதிவு பண்ணிக்க முடியாது. கிட்டத்தட்ட 1.5 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா தான் இரண்டாவதா நீங்க சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியும்ன்றதையும் சொல்லிட்டாங்க. இந்த எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்த பிறகு எரிவாயு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோருக்கு சிலிண்டரை ஒழுங்காவே வழங்குறது இல்லைங்க. பெரும் தாமதம் செய்வதாக மக்கள் வந்து அடிக்கடி புகார் அளிச்சிட்டு வராங்க. இதனால மக்கள் சிலிண்டர் இல்லாம தவிச்சும் வராங்க. எனவே இந்த சிலிண்டர் முன்பதிவு செய்தும் உங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் செய்யலைனாக்கா உடனே நீங்க புகார் தெரிவிக்கலாம். அதாவது நாங்க சிலிண்டர் புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு மெசேஜும் வந்துட்டு ஆனா டெலிவரி ஆகாம இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் நிறுவனங்களுடைய நம்பரை எடுத்து நீங்க அவங்களுக்கு புகார் கொடுக்கலாங்க. இதுக்கு தகுந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் கேஸுக்கு வந்து என்னென்ன நம்பர்ன்றதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய கேஸ் நம்பர் அந்த டீட்டெயிலாம் கேட்பாங்க. அதன் பிறகு கொடுத்தீங்கன்னா புக்கிங் பண்ணிக்கிட்டு உடனடியா இந்த உங்களுக்கு சிலிண்டரை வந்து டெலிவரி பண்றதுக்கு வழிவகை செய்வாங்க. ஹெச்பிக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க, பாரத் கேஸுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான சிலிண்டர் எங்களுக்கு வந்து சேரலை அப்படின்ற மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வெகு விரைவாக உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து வழங்கிடுவாங்க. அதனால நீங்க எந்த ஒரு பதட்டமும் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா சிலிண்டர் புக் பண்ணி நிறைய பேருக்கு இன்னும் சிலிண்டரே வராம 10 நாள் 15 நாள் கூட ஆகுது. நீங்க அது மாதிரி புக் பண்ணி வராம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க கேஸ் கம்பெனி எந்த கம்பெனியோ, அதாவது இண்டேனா, பாரதா, ஹெச்பியோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி புகார் கொடுங்க. வெகு விரைவா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அடுத்த கட்டமாக எந்த தகவல் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கு ரூபாய் 1000, அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வராது. ஏற்கனவே நமக்கு வந்து முன்கூட்டியே அந்த தொகையெல்லாம் 3000 சேர்த்து போட்டு விட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2000 கூடுதல் தொகையா, அதாவது கோடைக்கால சிறப்பு தொகை போட்டு 5000 நமக்கு ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தாங்க. அதனால இந்த மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை நமக்கு வந்து சேராது. அதை எதிர்பார்த்து நீங்க யாரும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நமக்கு ஏப்ரல் மாசத்துக்கு வர வேண்டிய தொகையை முன்கூட்டியே நமக்கு செலுத்திட்டாங்க. அதனால இந்த மாசத்துக்கு நமக்கு இப்போ கிடைக்காது. அடுத்த ஒரு வாரத்துல அரசு வந்து ரூபாய் 2000 தராங்க. அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற முக்கிய அப்டேட் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா, தமிழக அரசு செயல்படுத்துற இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய இந்த 3 முக்கிய திட்டத்திலையும் பயனாளர்களுக்கு இந்த மாசம் 3000 வரைக்கும் உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துல புதிய முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு என சுமார் 4 லட்சம் பேர் இணைக்கப்பட்டிருக்காங்க. இருப்பினும் இவர்களுக்கு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரையிலான நிலுவைத் தொகை கடந்த வாரமே மொத்தமாக வழங்கப்பட்டு விட்டாங்க. ஒரு ஏப்ரல் மாதம் மட்டும் தனியாக உரிமை தொகை வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த மாசத்துக்கு உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு பணம் வந்து சேராது. புதுசா பதிவு பண்ணவங்களுக்கும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த அரசு பள்ளிகள்ல பயின்று உயர்கல்வி தொடரும் மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம்
ஆகியவற்றை அடுத்த தவணை தொகை ஏப்ரல் முதல் வாரத்துல விடுவிக்க போறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் ரூபாய் 1000 வந்து நேரடியா நீங்க வந்து அவர்களுடைய வங்கி கணக்குல செலுத்துவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதன் மூலம் ஒரே குடும்பத்தில் கல்லூரி பயிலும் ஒரு மாணவன் மற்றும் ஒரு மாணவி இருந்தா அந்த பெற்றோருக்கு இந்த மாசம் கல்வி உதவித்தொகையா ரூபாய் 2000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றத தகவலா கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்கு மட்டும், அதாவது கல்வி உதவித்தொகை மட்டும் நமக்கு மாணவர்களுக்கு வந்து சேர்ந்துருங்க. மற்றபடி மகளிர் உரிமை தொகை ஆல்ரெடி போட்டதுனால இப்போ நமக்கு அது வராது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த தகவல் எல்லாம் ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.